ஹாய் ஃபேம். வாட் அ மேட்ச் டுடே! எஸ். ஸோ இத்தன நாள் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயே இன்னைக்கு நடந்த மேட்ச் தாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் எஸ். உங்களுக்கும் அப்படிதான் போயிருக்கும். நீங்க பார்த்து தான் நம்புறேன். ஸோ ப்ரீவியஸா நான் சொன்ன மாரி, நான் ஆக்சுவலா நெனச்சது எஸ் ஆப்கானிஸ்தான் பெரிய டீம் ஆகிட்டாங்க. நான் அது போன ரிவ்யூலயே சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான்ல சொன்னேன். அண்ட் நான் போன ரிவ்யூல சொல்லியிருப்பேன். என்னன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அடி வாங்குவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நான் எதிர்பார்த்தேன்ட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. பட் அன்பார்ச்சுனேட்டா இங்கிலாந்து அடி வாங்கிட்டாங்க. எஸ். ஸோ ஆனா அதுதாங்க உண்ம. ஆப்கானிஸ்தான் இப்ப வந்து எந்த டீம்ம வேணாலும் அவங்க நாள்ல கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. மேபி பிக்காஸ் ஆஃப் ஐபிஎல்ன்னும் சொல்லலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பேசிக்கா அடி வாங்கும்னு நெனச்சது. பட் அவங்க தப்பிச்சுட்டானுங்க. இங்கிலாந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த பேஸ்பால் கும்பல் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ரியலி ஃபீலிங் சேட் ஃபார் இங்கிலாந்து. மேபி எங்க என்ன பொறுத்தவரைக்கும் எங்க இங்கிலாந்து ட்ரிக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அக்ரி பண்றீங்களா? இல்லையா? எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் என்ன பொறுத்தவரைக்கும் எங்க இங்கிலாந்து ட்ரிக்க மிஸ் பண்ணாங்கன்னா, எஸ் பட்லர் வந்து ஓப்பனிங் இறங்கியிருக்கணும். எஸ் ஒரு T20 பெஸ்ட் ஓப்பனர் சொல்லலாம் பட்லர். ரோஹித் சர்மா எப்படியோ அது மாரி இங்கிலாந்துக்கு பட்லர்ன்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் T20 சொல்றேன். ஸோ ரோஹித் சர்மா அளவு இல்லனாலும் ஸ்டில் பட்லர் இஸ் அ குட் ஓப்பனர். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் தரணுன்ட்டு ஸோ அட்லீஸ்ட் இந்தியாவ பார்த்தா கத்துருந்துருக்கணும் பட்லர். ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் குடுக்கலான்ட்டு அவரு கேப்டனா இருக்கும்போது கேப்டன்ன்னும்போது அந்த பொறுப்ப எடுத்துட்டு ஓப்பனிங்ல வந்திருக்கணும் பட்லர். வந்து டக்கெட் வந்து 1 டவுன்ல இறக்கியிருக்கலாம். கண்டிப்பா. பெரிய மாற்றம் நடந்திருக்காது. பட் ஸ்டில் இந்த ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட்ட குடுக்கும் எல்லா மேட்சும். என்ன பொறுத்தவரைக்கும் பட்லர் ஏன்னா ஈஸி விக்கெட் கிடையாது பட்லர். கண்டிப்பா அட் த சேம் டைம் பட்லர் பவர் பிளேவ யூட்டிலைஸ் பண்ணலாம். அவங்க பண்றாங்களோ இல்லையோ, சால்ட் அண்ட் டக்கெட் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா பட்லர் பவர் பிளேவ யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பட்லர் வந்து லாஸ்ட்டா வரதோட, ஓப்பனரா வர்றது எஃபெக்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க அத ட்ரை பண்ணணும். லெட்ஸ் சி அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். பை.